லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. மற்ற ட்ரக்ஸ் எதேனும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட சைடு எஃபெக்டாக கூட அனைவருக்கும் வணக்கம். குழந்தையின்மை அப்படிங்கும்போது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து சம பங்கு உண்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஆண்களுக்கான காரணங்கள், அதாவது ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களை பற்றி விரிவாக பார்ப்போம். நார்மலாக விந்தணு உற்பத்தி வந்து விரப்பையில் நடக்கும். விரப்பை அப்படிங்கிறது தான் டெஸ்டிஸ். ஸோ இப்போ இந்த விரப்பையிலிருந்து விந்தணு உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து மூளையிலிருந்து சில சுரப்பிகள் வந்து மிக முக்கியம். ஸோ சுரப்பிகள் அதாவது ஹார்மோன்ஸ் அப்படிங்கும்போது LH FSH அப்படிங்கிற ரெண்டு மிக முக்கியமான ஹார்மோன் வந்து நார்மல் லெவலில் சுரந்து அது வந்து விரப்பையில் இந்த விந்தணு உற்பத்தியை வந்து தூண்டணும். விரப்பையில் உண்டான உயிரணுக்கள் வந்து ஆணுறுப்பு வழியாக வந்து வெளிப்படும். ஸோ இப்போ மூளையில இருந்து LH FSH ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகி அது விரப்பையில் சில செல்களை தூண்டி அந்த செல்களில் இருந்து உயிரணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகி அது ஆணுறுப்பு மூலம் வந்து வெளிப்படணும். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸில் வந்து 4 இடத்துல பிரச்சனை வரலாம். ஸோ ஆண் மலட்டுத்தன்மையை வந்து 4 விதமாகவும் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூளையிலிருந்து வர சுரப்பிகளில் பிரச்சனை ஏற்படலாம். அதாவது வந்து மூளையில் ஏதேனும் கட்டியோ இன்ஃபெக்ஷனோ இல்லை வந்து ஜெனட்டிக்காகவே வந்து அந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷனில் கோளாறு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை ஃபர்ஸ்ட் வெரைட்டி. ரெண்டாவது வந்து விரப்பையில் ஏதேனும் பிரச்சனைகள், அதாவது டெஸ்டிஸில் வந்து இன்ஃபெக்ஷன் இல்லைனா வந்து ஏதாவது அடிபட்டிருந்தா இல்லை நீர் கோர்த்திருந்தா வேரிகோசில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வந்து டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விரப்பை ஏதேனும் ஒரு காரணங்களால் திரும்பி அதோட பிளட் சப்ளை வந்து பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த மாதிரி பல காரணங்களால் வந்து விரப்பை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது வந்து அங்கிருந்து உயிரணுக்கள் உற்பத்தி வந்து தடைப்படும். இது 2வது வகை. 3வது வந்து உற்பத்தியான விந்தணு வந்து வெளிப்படுறதுல பிரச்சனை, அதாவது வெளிவரும் பாதையில் அடப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது 3வது வகை. 4வது வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம், எஜாகுலேஷன் ப்ராப்ளம், அதாவது குடும்ப உறவில் இருக்கிறதுல பிரச்சனை ஏற்படுறது. ஸோ இதை வந்து ஆண் மலட்டுத்தன்மையை நம்ம 4 விதமாக பிரிச்சுக்கலாம். எரெக்ஷன் எஜாகுலேஷனில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக வந்து அதிக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு, அதாவது மது அருந்துறவங்களுக்கு வந்து இதிலெல்லாம் ப்ராப்ளம் ஏற்படும். அதுக்கடுத்து சக்கரை வியாதி, அதுக்கப்புறம் மற்ற ட்ரக்ஸ் எதேனும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதோட சைடு எஃபெக்டாக கூட இந்த மாதிரி எஜாகுலேஷன் எரெக்ஷன் எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் அதிகப்படியாக ஸ்ட்ரெஸ் ஆகும்போதும் இதிலெல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். சில ஆண்களுக்கு வந்து இந்த ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனில் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை, ஆனால் ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மோட குவாலிட்டி அதோட நகரும் தன்மையெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போது ஸ்மோக்கிங் பண்ணுற ஆண்கள், அதிக உடல் எடை இருக்க ஆண்கள், அதுக்கப்புறம் சக்கரை வியாதி இருந்தால், அதுக்கப்புறம் டைட்டான அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டான என்விரான்மெண்ட்டில் வேலை செய்யும்போது, இந்த மாதிரி பல காரணங்களால் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த உற்பத்தியான உயிரணுவோட குவாலிட்டி வந்து பாதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களை வந்து 4 வகையாக பிரித்து பார்த்தோம். ஸோ அதற்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள், சிரைப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும்.